பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். கிருபை என்றால் என்ன? கிருபை ஒரு மனுஷனை எவ்வளவு உயர்த்தும். 2 காலும் உடமான ஒரு மேரி ஓசேத்தை கர்த்தர் எங்கே உயர்த்தி வச்சார் தெரியுமா? ஏன்னா சகலும் தாவீது ஒப்பந்தம் பண்ணாங்க, யோனத்தானும் அதே போல் தாவீதும் ஒப்பந்தம் பண்ணாங்க. கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஏன்னா மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை உங்கள் கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் கையில் தேடி மல்கியா 3:16 கையில் எடுத்து வச்சுக்கோங்களா? நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பே. கண்ணின் மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மகளே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மகனே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பே. கண்ணின் மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், நல்ல கவனிங்க, யாரு? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். மறந்துடக்கூடாது, கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம பேசுற வார்த்தை கூட கணக்கு இருக்குங்க. ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப எவ்வளவு நம்மளை விட்டு விலகாத தெய்வம். நாம நடந்தாலும் படுத்திருந்தாலும் தூரத்துல தான் இருக்காராம். சரி பேசிட்டு இருக்கான், என்னத்தையே பேசி தொலைச்சிட்டு போட்டோம், நம்மளா தான் விட்டுட்டு போயிடுவோம். அவன் பாட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கான். இப்போ நிறைய பேர் தனித்தனியாக தான் நின்று பேசுகிறான். ஃபோன் வந்தால் 10 அடி தள்ளி போயிடுறான். எதுக்கு போகிறான் என்னத்துக்கு போகிறான்னு தெரியாது, பேசிக்கிட்டே போயிடும் ஒரு தூரம். ஃபோனு கைமா போய் எங்கேயா நின்று பேசிக்கிட்டு இருப்பான். கடைசியில் வந்தால் என்னடா சத்தம் கேட்குறது வந்தால் ஃபோனாக இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து வர்றேன் அப்படிங்கிற, யார்கிட்ட சொன்னாலும் தெரியாது, ஒய்ஃப்ட்ட சொன்னானா எவன்கிட்ட சண்டை போடாலும் தெரியாது. போகட்டும், இதை கண்பாரோலே நல்ல கவனிங்க. அநேக நேரங்களில் நமக்கு ஒன்று தெரியணும்,
கர்த்தருக்கு பயந்தவனுக்கு ஒரு நினைவு இருக்கணும். நாம் 2 பேரும் பேசிக்கிற காரியத்தை யார் கேட்பா? கர்த்தர். கர்த்தர் கவனித்து கேட்பாரா. கீன் அப்சர்வேஷன். அவர் நம்ம என்ன சொல்றோங்கிற கேட்கிறார். இங்கே சகுல் பண்ண உடன்படிக்கையும் அதே போல யோனத்தான் பண்ண உடன்படிக்கையும் கர்த்தர் கேட்டார். ஏன்னா 2 பேரும் யாருக்கு முன்னாடி தான் உடன்படிக்கை பண்ணாங்க? கர்த்தருக்கு முன்பாக. இந்த உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் சவுல் சொன்னாலே, நீ ஒரு நாள் நிச்சயமா ராஜா ஆவ, உனக்கு ஒரு விலையான வீட்டை கர்த்தர் உருவாக்குவார். நானே அந்த வார்த்தையின்படி இப்போ ராஜா ஆயிட்டார் தாவீது. எப்போவுமே ஐயா, திணைத்துணை நன்றி செய்யலும் அதை பனைத்துணையாய் கொள்வர் பயந்தறிவார். நான் வள்ளுவேன். ஒரு சின்ன அளவு செஞ்சாலும் சரி அந்த நன்றியை மறக்கக்கூடாது. யோனத்தான் அவனுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தவன். அதனால தான் இங்கே 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். தாவீது ராஜாவான போது எத்தனையோ காரியம் இருக்கும். இன்னைக்கு நம்மகிட்ட அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் நம்மளை வந்து விசாரிக்க செய்கிறாங்க, மறந்துடுவாங்க பேரை கூட. ஆனால் அந்த நன்றியை மறக்காத தாவீது இப்போ கேட்குறான். 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை திரும்ப வாசிங்க. யோனத்தான் நிமித்தம், யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது, யாராவது தயவு பெறத்தக்கவன் யாராவது சவுலின் குடும்பத்தில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். தாவீது விசாரிச்சார். ராஜா வரும்போது எதெல்லாம் விசாரிக்க கவலை இருக்குமோ, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நன்றியை மறக்காத ஒரு ராஜா தாவீது. எனக்கு கண்பார்களே, எப்போவுமே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கவன். ஏன்னா அவர் எப்போவுமே சரி கர்த்தரை துதிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அவருக்கு எதையாவது ஒன்றை வச்சு பாடிட்டு தான் இருப்பார். எனக்கு கண்பார்களே, இந்த தாவீது கேட்குறான், என்னத்தையும் விசாரிக்கணும். ஆனால் இப்போ என்ன சொன்னான்? யோனத்தான் நிமித்தம், அவன் மேலே வச்சிருந்த அன்பு நிமித்தம் சகல குடும்பத்தில் யாராவது ஒருத்தன் மிச்சமான ஒருத்தன் எவனாவது இருக்கானா அப்படின்னு கேட்டபோது உடனே சொன்னாங்க, ஒருத்தன் இருக்காயா. வாசிங்க. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். என்ன ஒருத்தன் இருக்கான், அவன் இங்கே இருக்காயா அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அவர் கேட்டார், சீபா நீதானாப்பா? ஆமாம் நான் தான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி. எது நிமித்தம்? நல்லா கவனிங்க, தேவன் நிமித்தம். ஏன்னா கர்த்தர் கேட்டிருப்பாரு, அவனுக்கு அந்த பயம் உண்டு. நாம பாடுறோம்ல, தேவனே ஆவல்
ஐயா, கர்த்தருக்கு பயந்தவங்க கர்த்தர் பேசிக்கொண்டிருக்க கர்த்தர் கேட்பாருங்கிற பயம் இருக்கும். அதனாலதான் கர்த்தருக்கு முன்பாக யோனத்தானும் உடன்படிக்கை வேண்டுனா சகுல் என்ன செய்தான்? உடன்படிக்கை வேண்டாம். இந்த உடன்படிக்கை வேண்டது இப்ப நினைச்சு பார்க்கிறான். யாராவது தயவு செய்ததுக்கு சகுலின் குடும்பத்தில் இருக்காரா? ஒருத்தர் இருக்கான். அப்படின்னோட சீபாவை கூட்டிட்டு வராங்க. இந்த சீபாவை கேட்கிறார் ராஜா, நீ தான் சீபாவா? ஆமையா, வாசிங்க. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாராவது ஒருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றார். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பித்து சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேபிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது அழைக்கப்பட்டான். எங்கோ கடந்த நம்மத்தானையா, எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்தேன், எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன். அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, தாழ்மையில் கிடந்தே தள்ளாடி நடந்தே, தாழ்மையில் கிடந்தே தள்ளாடி நடந்தே, தயவாய் நினைவு கொண்டே, கலங்காது எழுது கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன், கலங்காது எழுது கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ கிடக்கிற வெட்கப்பட்டு கூனி கிடக்கிறாயா லோதேபார்ல, புல்லு முளைக்காத இடம், கால் முடமாய் போய் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, யாரு கேட்பாரற்று கிடக்கிற இவனை கர்த்தர் விசாரிப்பதற்கு வைத்தார். அவன் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டான். அப்ப பாருங்க நடக்கிறத. ராஜாவுக்கு முன்பாக வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேபிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் ஐயா, ராஜாவுடைய பந்தியில நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். லூக்கா 22:15 இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு? நான் உங்களோடு பந்து புசிக்க ஆயத்தமாயிருக்கிறேன், ஆசையாயிருக்கிறேன். லூக்கா 2:22-15 சொன்னாரு, நான் கடைசி
அந்த கல்வாரிக்கு போக முன்னாடி உங்களோட அந்த பந்தியை புசிக்க எப்படி இருந்தேன்? ஆசையாக இருந்தேன். நமக்கு ராஜாவோட உட்கார்ந்து கிடைக்கிற பாக்கியம் கிடைக்குமா? அநேக நேரங்கள் அதை நம்ம அசட்டை பண்ணிடுறோம். அவர் சொல்றாரு, மேவிபோசேத்தே பயப்படாதே, யோனத்தான் அவன் தகப்பனுடைய நிமித்தம் நான் தயவு செய்ய போகிறேன், சகோதரனுடைய வீட்டார் நிலத்தை பூரா உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னது மட்டுமில்லை, நீ எருசலேமில் வந்து இருக்கலாம், நித்தமும் ராஜாவுடைய சமூகத்தில் பந்தியில் என்ன செய்யலாம்? புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற. அல்லேலூயா. ஏன்னா மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:23 அப்படித்தான் வாசிக்கிறோம். தாழ்வில் நம்மை நினைத்தவர். ஒண்ணுமில்லாம வெட்கப்பட்டு கால் மடமாய் எந்திரிக்க முடியாம கிடக்கிறவனை நினைக்கிறாரு, அதுதாங்க கிருபை. கிருபைக்கு டெபரேஷன் அதுதான். இப்ப சொன்னோன்னா அவன் சொன்ன ராஜா இடத்துல இடம் கிடைச்சிச்சுன்னு சொல்லல, முகங்குப்புற விழுந்தவன் இப்ப பேசுறான். என்ன பேசுறான்? செத்த நாய். திரும்ப வாசிங்க. அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. அல்லேலூயா. ஒண்ணுமே செய்ய முடியாதவனையும் போஷிக்கிற தேவன். இவனால என்ன வேலை செய்ய முடியும்? 2 கால் விளங்காத என்ன வேலை செய்ய முடியும்? ஆனால் ராஜாவின் பந்தியில் புசிக்கிறது மாதிரி. ஐயா, நீங்கள் நானும் யாருடைய பிள்ளைகள்? ராஜாவின் பிள்ளைகள். சீசர்கிட்ட கேட்டானே, ஐயா சீசர்கள் போகோஜோ உபவாசம் பண்ணுறது இல்லையே, மணவாளன் தங்களோடு இருக்கையில் அவங்க என்ன செய்வாங்க? உபவாசித்திருப்பாங்களோ? மணவாளன் எடுவடும் காலம் அவர் அப்பந்தான் என்ன செய்வாங்க? உபவாசிப்பாங்கன்னார். இங்கே போய் அவனுக்கு விளையிறக்கு தானியத்தை உண்டு பண்ணுவோம் எழுவானுக்கு அப்படின்னார். மேரி போசேத்து எப்படி கிடந்தவன்? அவனே சொல்ல, செத்த நாயை போல இருந்தவன், யாரும் கேட்பாரற்று வெட்கத்தோடு கிடந்தவன். அவனை கொண்டாந்து அப்பம் புசிக்க. நான் கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். லவோதிக்கா சபையை ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னார்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் லவோதிக்கா சபை கடைசி சபை. இதை குறித்து என்ன எழுதியிருக்கார் கொஞ்சம் எடுங்க பார்ப்போம். லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ விரும்பின்றி இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் பார்வையில்லாதவனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் சௌரியவான் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. அப்படி திரும்பிட்டேன்னா இப்ப நான் எங்கோ இருக்கேன்ல, வாசப்படிக்கிட்டு தான் பண்ணிக்கிறேன். அவ்வளவு கோபத்துல பேசின தேவன் அடுத்த நிமிஷம் சொன்னாரு, வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தேனா நான் உன் கூட தங்குவப்பா, உன் கூட போஜனம் பண்ணுவப்பா. வாருமையா எங்கள் போதகனே,
வந்தமிட்டோம் தங்குகிறோம். வருமையா எங்கள் போதகரே, வந்தமிட்டோம் தங்குகிறோம். சேருமையா பந்திதனில், சேருமையா எங்கள் பந்திதனில். சிறியவனா எங்களிடம், சிறியவனா எங்களிடம். வருமையா 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 எங்கள் போதகரே, வந்தமிட்டோம் தங்குகிறோம். நடுவில் நமஸ்கரிக்க நான் இருப்பேன் என்றும் நடுவில் நமஸ்கரிக்க. தாமதமே தயை புரிக, தாமதமே தயை புரிக. நற்பரனே என்றும் நலம் அருள்வாய், நற்பரனே என்றும் நலம் அருள்வாய். வருமையா வருமையா எங்கள் போதகரே, வந்தமிட்டோம் தங்குகிறோம். சாப்பிடும்போது நம்ம வாடுறோம், ஆனால் பந்தியில் அவர் நம்மளை சேர்க்கறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும். 2 கிழமை தெரியாத முடவனை கொண்டு நீ என் கூட பந்தி இருக்கலாம்ப்பா, உனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தர்றேன்ப்பா. ஒருவேளை நான் நினைக்கிறேன் மேரி போசை தான் நான் இருந்தால் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே பார்க்குற போதா முடவன் கேள்வி பண்ணுவானே, எல்லாரும் ராஜா அரண்மனையில் எப்படியெல்லாம் வருவாங்க, நான் எப்படி இருந்திருப்பேன். அவன் சரிப்பா நான் ஆழத்தில் எரிஞ்சிட்டேன்ப்பா, உன் கால் விரிப்பா அந்த மூடிருப்பா, நீ பார்க்குற உன் முகத்தை தான்ப்பா நான் பார்க்க போகிறேன், உன் குறைய நான் பார்க்கலன்னு இருப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஆனால் ஒரு காரியத்தை மறக்கவே கூடாது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதன் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கணும். 30 நாள் இந்த ப்ரோக்ராம் வரணும். நிச்சயமாக எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா கர்த்தர் என் வாயில் வைக்கிற வார்த்தை அப்படி சொல்லிட்டு போ, அவ்வளோதான். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். எங்கள் சபையை ஒரு நாள் எப்போது வந்து பாருங்கள். 2 கண்ணு தெரியாத மக்கள், கால் இல்லாத மக்கள், ஏன் ஒருத்தருமே இல்லாத அனாதைகளோடு வந்து உட்காந்துருப்பாங்க. யாரையுமே நாங்கள் போக சொல்கிறதில்ல. நிறைய பேர்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்க முடியுமா? எங்கள்கிட்ட இடம் இருந்து கட்டன்னு ரூம் முடியலை. இப்போ கூட ஒரு தாய்மார்கள் தங்குறதுக்காக ஒரு சின்ன இடம் ஒரு 800 சதுரடியில் கட்டிட்டு வரோம். உள்ள இடம் இருக்குது, ஏன்னா 25 சென்ட் இடத்துல இடம் கிடக்கு. ஆண்களும் பார்வையற்றவங்க தங்கியிருக்காங்க, பெண்கள்லையும் சில தங்கியிருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒன்றா வைக்க முடியாது. அவங்க ஆலயத்தில் தூங்கினாலும் அது எனக்கு திருப்தி இருக்காது. ஒரு சதுரடி 2300 ரூபா, 800 சதுரடி கட்டுமான பணி நடத்துகிறோம். நீங்களும் இதற்காய் கர்த்தர் ஏவினால் நீங்கள் 1 சதுரடி 2 சதுரடி 10 சதுரடி தாங்கலாம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு வரதுக்கு மட்டுமே 4000 ரூபா வேனுக்கு செலவழிக்கிறோம். ஏன் தெரியுமா? திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றது 10-15 கிலோமீட்டர் இருக்கும். 2 கண்ணு தெரியாங்களோ எப்படியும் வந்துரு அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர்லாம் 4 பஸ் விடுறாங்க, 7 பஸ் விடுறாங்கங்கிறீங்க. அவங்க கூட்டம் சேர்க்குறதுக்கு நாங்கள் முடியாத நிலைக்காக ஒரு வேன் வாடகைக்கு விடுறோம். அதுக்கு சொந்தமாக கூட கற்று தரல. ஆண்டவர் யாரை கொண்டாவது எழுப்பி தரணும், ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு கண் தெரியாதவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட அடக்கம் பண்ணுறதுக்கு சொந்தக்காரன் வரமாட்டான், ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். ஏன்னா திருநெல்வேலியில் இன்னொரு கல்லறை தோட்டத்துக்கு இடம் வாங்க ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியாமல் இருக்குது. நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள்.
அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, எப்படி பிரதர் நாங்கள் இதுக்கு உதவி பண்ணுறதுன்னா, உங்கள் டிஸ்பிளேயில் 2 நம்பர் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பாருங்கள், இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் வரி விலக்கெல்லாம் பில்லு வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? இருக்குது. என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான வழியை சொல்கிறேன். நீங்கள் அது வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். இல்லை ஒருவேளை ஐயா நான் பார்க்கணும்னு சொன்னேன்னா 8438852500 அந்த நம்பர் அடித்து பாருங்கள். உங்களுக்கே பருத்தி மேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு வரும். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஒன்றுக்கு உதவாத ஒரு மனிதனை கிருபை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது? ராஜாவுடைய போஜனத்துக்கு, ராஜாவோடு உட்கார்ந்திருக்கிற அனுபவத்துக்கு. ஒரு காலத்தில் நாங்களும் புலம்பியிருக்கலாம், இப்படியே எங்கள் வாழ்க்கை இருந்துட போதான்னு. ஒருவேளை மேரி போசத்தை போல நாங்களும் குறைவோடு இருந்து புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ராஜாவோட பந்தி இருப்பதற்கு என்ன பாக்கியம் செய்யணும் சுவாமி? அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீர், கவலைகள், வேதனை, வியாதிகள் மாறட்டும். பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, சோர்வோடு, பலவிதமான மனதில் பாரங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மன துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.